ஸ்ரீராமர் இந்த உலகத்தை விட்டு வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் யமதர்மராஜனால் அயோத்திக்குள் கூட காலடி எடுக்க முடியவில்லை. ஏனெனில் பேராற்றல் கொண்ட ஹனுமான் பலமுறை யமனை தோற்கடித்திருந்தார். அப்போது ராமர் ஒரு அதிசயமான நாடகத்தை நடத்தினார். என் மோதிரம் அரண்மனை தரையில் உள்ள சிறிய துளையில் விழுந்துவிட்டது. ஹனுமா, அதை கண்டுபிடித்து கண்டிப்பாக கொண்டு வா என்று ஆணையிட்டார். உடனே ஹனுமான் சூட்சும ரூபம் எடுத்து அந்த துளைக்குள் சென்றார். ஆனால் அது சாதாரண துளை இல்லை, நேராக நாகலோகத்திற்குச் செல்லும் பாதை. அங்கே வாசுகி நாகராஜா மோதிரங்களால் ஆன ஒரு பெரிய மலையை ஹனுமானுக்கு காட்டினார். பின்னர் வாசுகி சொன்னார், ஒவ்வொரு யுகத்திலும் ராமர் அவதரிக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவரின் மோதிரம் இங்கே விழுகிறது. அதைத் தேடி ஒவ்வொரு முறையும் ஒரு வானரம் வருகிறது. இந்த மோதிரங்கள் அனைத்தும் கடந்த கல்பங்களில் வாழ்ந்த ஸ்ரீராமரின் மோதிரங்களே. அதைக் கேட்ட ஹனுமானுக்கு எல்லாம் புரிந்தது. ராமர் தமது நித்திய தாமத்திற்குச் செல்ல இதுவே அவர் ஏற்படுத்திய தேவலீலை என்று உணர்ந்தார். ராமர் வைகுண்டத்திற்கு சென்றுவிட்டார். ஆனால் ராமநாமத்தை காக்கும் பொருட்டு ஹனுமான் மட்டும் இன்றுவரை பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.